வாங்க இன்னைக்கு என் கூட பயணம் பண்ணுங்க. நான் எங்கே போகிறேன்னா ஜெராக்ஸ் கடைக்கு. இங்கே ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேரா. ஸோ நான் வேறு கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டேனே. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே வந்தேன். வேலு குளிர். பஸ் ஸ்டாப்பு வந்தேன். என் பஸ்க்காக வெயிட் பண்ணேன். அப்புறம் என்ன, வேல் கொளுத்துது. இந்த அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது பஸ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, பஸ்ஸில் ஏறினேன். ஸ்டாண்டிங் தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உட்கார சீட் கிடச்சிருச்சு. ரூட் பஸ்ஸில் இறங்கி மினி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். ரோட்டில் யாருமே இல்லை. மினி பஸ் வந்து கடைசியில் நான் ஏறிட்டேனே. ஆனால் அங்கே ஸ்டாண்டிங் தான். நியாயம் வேணும்னா போராடி தானே ஆகணும். இது கொஞ்சம் தூரம் தான் பார்த்துருக்காங்க. அட் லாஸ்ட் நம்ம ரீச் ஆயாச்சு. எந்த இடம்னா இது விருதுநகர் மாவட்டம் கலெக்டரேட் ஆஃபீஸ். 12 மணி. வேலு கொளுத்துது. ஆனால் பில்டிங் பார்த்தோன்னே குளிர்ச்சி ஆயிடுவோம். நியாயம் நீதிக்காக அட் லாஸ்ட் நம்ம பில்டிங் பக்கத்தில் வந்தாச்சு. கார்லாம் நிற்கிது. ரொம்ப பெரிய பில்டிங். வாங்க உள்ளே போகலாம். நான் சொன்னேன்ல, உள்ளே போனால் குளிர்ச்சியாக இருக்கும். லிஃப்டில் தான் போகணும். 3rd ஃப்ளோருக்கு தான் போகணும். ஸ்டெப்ஸ்லேயே போகலாம், பட் லிஃப்டில் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். எதிர்பார்த்து யாரும் வருவாங்க, யாரும் வரலை. அப்புறம் என்ன, 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. வாங்க போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போகணும், கடைசி வரைக்கும் போகணும். நம்பிக்கையோடு தான் போகிறேன், எனக்கு நீதி கிடைக்கும்னு. அவங்க என் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. நான் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். வெளியே வந்துட்டேன்னா இந்த சிலை பார்த்தேன். அப்புறம் என்ன, 2nd ஃப்ளோரில் லிஃப்ட் இருந்துச்சு. அப்புறம் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் என்ன, டைரெக்டாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் அப்புறம் வெளியே வந்தாச்சு. என் வேலை முடிச்சாச்சு. பயமாக தான் இருக்கும். அப்போ போக போக பழகிறோம். பெண்கள் எதுக்கு பயப்படக்கூடாது. எலெக்ஷனோடதெல்லாம் போட்டிருக்காங்க. பில்டிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. போராடுவோம். எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் பக்கம் நியாயம்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஜெய்ஹிந்த். சில டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் வேணும் சொன்னாங்க. ஜெராக்ஸ் கடை போய் தேடி ஒரு 20 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் 10 நிமிஷம் ஆச்சு. பிரிண்ட் அவுட் சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம். நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ எல்லா டைப்பும் 20 காப்பி கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுக்கணும். அன்புல எல்லா விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க. பிரச்சனை ஆச்சுன்னா, ப்ரூஃப் இல்லாமல் ஆச்சுன்னா உங்கள் கேஸ் ஸ்ட்ராங்காக நிற்காது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். பெண்கள் பாதுகாப்புக்காக, லாபத்துக்காக இல்லை. போராடுவோம்.